அனைவருக்கும் அன்பு வணக்கம். டி. ஜானகிராமன் அவர்கள் எழுதின பொய் சிறுகதை. வாழ்க்கையின் அவலங்களை இத்தனை அற்புதமாக சொல்லிவிட முடியுமா? அதுவும் பெண்களின் வாழ்க்கையில் நேருகின்ற அவலங்களை ஆத்மார்த்தமாக நெஞ்சை அடைக்கிறார் போல சொல்ல அவரால் மட்டுமே முடியும். டி. ஜானகிராமன். ஆம், டி. ஜானகிராமனின் பொய் சிறுகதை. வாசலில் நின்று பார்த்துண்டு போங்கோ, அடுத்த விட்டு துடைகாலி நிற்க போகிறது. பூனைக்குட்டியை மடியில் கட்டிகிட்டு இருக்க மாதிரி வந்து தொலைச்சிருக்கே. உஷ், இறையாத முண்டமே, காதில் விழுந்து வைக்க போகிறது. எத்தனை சொன்னாலும் தெரிய மாட்டேங்கிறது உனக்கு. சரி, ஏதாவது தபால் வந்தால் ஜாக்கிரதையாக எடுத்து வை. திங்கக்கிழமையே வந்துட பார்க்குறேன். துடைகாலி சாவித்ரி அடுத்த வீட்டுக்காரருக்கு அபசகனமாக வாசலில் நிற்காமல் மொட்டை மாடியில் உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு தான் இருந்தாள். அடுத்து விட்டு சுமங்கலி கிழவி மீது கோபம் வரவில்லை அவளுக்கு. எதற்காக கோபித்து கொள்ள வேண்டும்? உண்மையை தானே சொல்லுகிறாள் அவள். துடைகாலி என்று அவளை அழைப்பதில் தப்பின் இருக்கிறது. 2 நாளைக்கு ஒரு பெட்ரூம் கண்ணாடி உடைக்கிற மாட்டு பெண்ணுக்கும் போது விடிந்தால் அந்த எண்ணெயை கொட்டி இந்த பாத்திரத்தை நழுவ விட்டு நசுக்கி மூக்கு திறகையும் கால் உருட்டையும் கெட்டுப்போக்கிவிடும் பெண்களையே துடைகாலிகள் என்று அழைக்கிறார்கள். கணவனையே துடைத்து விட்டவளுக்கு அந்த பட்டம் முற்றும் பொருந்தத்தானே வேண்டும். கிழவி சொன்னதில் தப்பொன்றும் இல்லை. அனுதாபம் இல்லாத வார்த்தை தான். ஆனால் அனுதாபப்படத்தான் என்ன தேவை இருக்கிறது? கிழவிக்கு வயது 60 கடந்து விட்டது. சுமங்கலி முத்திரை மட்டும் பழியர் என்று நெற்றியில் வீசி சிரிக்கிறது. பாழும் நெற்றிகளை பார்த்து 3வது வீட்டு கிழவியும் பழுத்த சுமங்கலி தான். எதிர்த்து விட்டு சுந்தரக்கா பாட்டிக்கு 7 பேரன் பிறந்து விட்டான். குங்குமமும் காலிறங்கின புடவையும் அவளை காடு வரை கொண்டு விட்டு கூடவும் எரியப் போகின்றன. அப்படித்தான் தோன்றுகிறது. கூனல் முதுகுகள் இப்படி கிடக்கும்போது 20 தாண்டாதவள் கொண்டவனை விழுங்கிவிட்டு நின்றால் எதற்காக அந்தாபப்பட வேண்டும்? துடைகாலி பட்டத்திற்கு யார் பொறுப்பு? அவளா? இருக்க முடியாது. உடல் 60 வயசை காட்டும்போது 45 என்று சொல்லி கொண்டு வந்த அந்த கிழவரை கண்டு சிரித்து பயந்து அடம்பிடித்து அழுது முதலில் மாட்டேன் என்றாள் அவள். அப்பா 4000க்கு மயங்கி சரி என்றார். அவர்தானே பொறுப்பாளி. அதுவும் இருக்க முடியாது. மனதாரவா அவர் ஒப்புக்கொண்டிருப்பார். குடும்ப கடன் மலையாக அழுத்திற்று. அவர் மானி தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவர் மாடிக்கு ஏதோ எடுக்கப் போவது போல போய் பீறி வந்த அழுகையை யாருக்கும் தெரியாமல் அழுது விட்டு வந்தது அவளுக்கு தான் தெரியும். பின் யார்தான் பொறுப்பு? துடைகாலி பட்டத்தை அவளுக்கு கட்டுவதற்காக தாலி கட்டி 2 வருஷத்தில் கண்ணை மூடிய அந்த 62 வயசு கணவனா? அதுவும் இருக்க முடியாது. 2 வருஷத்தில் 20 பட்டுப்புடவைகளையும் 200 பவுடர் டப்பாக்களையும் 200 பவுனுக்கு சுமக்க மாட்டாத நகைகளையும் வாரி சொரிந்தவர் மனசோடவா போயிருப்பார்? அவரும் இன்னும் 30 வருஷமாவது இருந்திருக்கக்கூடியவர் தான். அந்த காலத்து மனிதர் வல்லாரை இலை பறிக்கப் போன இடத்தில் தடுக்கி விழுந்து மண்டையை உடைத்து கொண்டு மூளை ஜுரம் வந்து உயிரையே பறிகொடுத்து விட்டார். அவர் வேண்டுமென்று போகவில்லை. கடைசியாக தெய்வம் என்று ஒன்றை போட்டு செத்துப்போய்விட்ட கிழவரின் மீது இருந்த கோபத்தை அதன் மீது மாற்றிவிட்டாள் அவள். மாமி, யாரு? இதை அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாள் என்று வந்த சிறுவன் வாரப்பத்திரிகை ஒன்றை கொடுத்துவிட்டு, உழலுக்கும் தொழிலுக்கும் மந்தானை செய்வோம் என்று எரிந்து பாடிக்கொண்டே கையில் இருந்த இரும்பு வளையத்தை தெருவில் மறுபடியும் விடுவதற்காக வேகமாக ஓடினான். சாவித்திரி பத்திரிகையை புரட்டினாள். கிழவர் கணக்கில்லாமல் காணிக்கை கொடுத்த வாசனா திரவியங்களையும் நகைகளையும் விட கதைகள் ஒருபடி அதிகமான ஆறுதலையே அவளுக்கு கொடுத்தன என்றுதான் சொல்ல வேண்டும். அட, சுந்தரம் கதை எழுதியிருக்கிறான். 2-3 மாதமாக அவன் எழுதவே இல்லை. நன்றாக எழுதுகிறவன். மேலும் உறவு வேறு.
ஒன்றுவிட்ட அத்தையின் பிள்ளை. வாசிக்கத்தான் வேண்டும். ஆவலுடன் படிக்க ஆரம்பித்தாள் அவள். ரேடி உள்ளில் பகவத்கீதை பாராயணம் செய்து கொண்டிருந்த கிட்டப்பாவுக்கு யாரோ உள்ளே போவது போல தெரிந்தது. உடனே எழுந்து உள்ளே போனார் அவர். கொல்லை பக்கத்தில் புடவையை துவைக்கும் சத்தம் கேட்டு அவர் அங்கே சென்று பார்க்கையில் கிணற்றங்கரைக்கு பக்கத்தில் உள்ள ஜாதி செடியில் பூ பிரித்து கொண்டிருந்தான் எதிர்விட்டு ராமசாமி. மாமா ரேடி உள்ளே இருக்காரா ராமசாமி என்று கேட்டாள் கமலத்தம்மாள். இருக்கார். பாராயணம் பண்ணிட்டு இருக்காரோ? ஆமாம். மார்க்கெட்டுக்கு எப்போ போக போகிறாரோ தெரியலையே. ஏ ராமசாமி என்று ஒரு அதட்டல் போட்டார் கிட்டப்பா. திடுக்கென்று திரும்பி பார்த்தான் அவன். இனிமே வேற எங்கேயாவது பூ பறிச்சுக்கோ, நீ எனக்கு பூஜைக்கு போகிறலை பூ. அவன் எடுத்துட்டா பூஜைக்கு குறைஞ்சா போயிடும். அழகாத்தான் இருக்கு. எனக்கு தெரியும். ராமசாமி குடலையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். நாளையிலிருந்து இஞ்ச பூ எடுக்க வேண்டாம். சரி மாமா. ராமசாமி போன பிறகு ஏன் இப்படி சொல்லணும்? பூக்குற பூவை பறித்து மாளலை, அவன் கொஞ்சம் எடுத்துட்டு போனால் என்ன என்று கேட்டாள் கமலத்தம்மாள். போன என்ன, உனக்கும் குஷியாக தான் இருக்கும். நீ குளிக்கிற டைம் அவனுக்கும் சரியாக தெரியறது. குடலையை தூக்கிண்டு வரான். செல்லாப்பம் பண்ணிண்டே நீயும் குளிக்கலாம், அவனும் பறிக்கலாம் இல்லையா? பகீர் என்றது அவளுக்கு. என்ன சொல்கிறேன் என்று எந்திர மாதிரி கேட்டு வைத்தாள். நான் என்ன சொல்கிறேன்? சொல்கிறதான். மாமா மார்க்கெட்டுக்கு போகிறார், நீ குளிக்கிற, அவன் பூ பொறிக்கிறான். வேற என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும்? நீ தான் நடத்திகிட்டே இருக்கியே. சிவ சிவ சிவா, அசடு வழியிறது. அசடா வழியிறது, இதோ பார் கண்ணில் இருந்து வழியிறது என்று பளார் பளார் என்று அவள் கன்னத்தில் பேரையாக 10 அறை கொடுத்துவிட்டு, காமாட்டி கழுத சுட்டுப்படுறீர் ஒன்று என்று சொல்லி சன்னதம் வந்தவன் மாதிரி விற்றென்று திரும்பி போய் பகவத்கீதைக்கு முன் உட்கார்ந்து கொண்டார் கிட்டப்பா. கமலத்தம்மாள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழியத்தான் வழிந்தது. 4-5 மாதமாகவே அவர் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறார். திடீரென்று எழுந்து உள்ளே போய் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு போவார். குளிக்கப் போகிறேன் என்று ஆற்று பக்கம் நடந்து பாதியிலேயே திரும்பி வந்து ஒரு நோட்டம் விடுவார். சந்தேகத்திற்கு காரணமாக வேண்டும். கமலத்தம்மாளுக்கு 45 வயது ஆகிவிட்டது. அவர் மனத்தில் ஏற்பட்ட விபரீதத்தை தடுக்க முடியவில்லை. அடி உதை எல்லாம் கூட வந்துவிட்டது. ராட்சசன் அவரோடு அடிக்கடி வந்து பேசிக்கொண்டிருந்தான். ராட்சசன் என்று கங்காதர சாஸ்திரிக்கு செல்ல பெயர். தோற்றம் காரியம் இரண்டிலும் ராட்சச பிரகிருதி அவன். கமுக்கட்டில் 4000 ஜாதகங்களுக்கு குறையாமல் இருக்கும். வக்கீல் குமஸ்தாவின் நம்பர் கட்டை போல வலதுகை தொங்கி யாரும் பார்த்ததில்லை. ஆதலால் அந்த ஜாதக கட்டு பிறவியிலேயே அங்கே இருந்ததோ என்று சந்தேகப்பட்டால் அது முக்காலும் உண்மைதான். 16 வயசில் அவன் ஜோசியம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து கல்யாண எக்ஸ்சேஞ்சாக என்று ஆனானோ அன்று முதல் அந்த ஜாதக கட்டு கையிடுக்கில் புகுந்து அளவில் பருத்து கொண்டே வருகிறது. காசியும் ராமேஸ்வரமும் அவனுக்கு கொல்லை தலைமாடு. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்வதற்கு பதிலாக ஒரு பொய் சொல்லி 1000 கல்யாணம் செய்து வைக்க அவனுக்கு வாய் இருந்தது, புத்தியும் இருந்தது. இந்த காரியத்தை புண்ணியம் என்று உலகம் முழுவதும் சொல்லும்போது கெட்டப்பா மட்டும் அவனை பஞ்சமாபாதகர்களில் ஒருவனாக சேர்த்து பாவி, மூஞ்சில முழிக்க தகாதவன், கடின சித்தன் என்று திட்டிக் கொண்டே இருப்பார். 4-5 மாதம் முன் வரையில் அவனை வாசலில் கண்டாலே திண்ணையில் உட்கார்ந்திருப்பவர் எழுந்து உள்ளே போய்விடுவார். ஆனால் இப்போது, ராட்சசா எங்கடா அவனை கண்ணிலேயே காணோம் என்று ஆரம்பித்தார் அவர். ராட்சசனுக்கு இந்த பரிவை கண்டு கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. சரி, என்னமோ விஷயம் இருக்கிறது என்று பட்டுவிட்டது அவனுக்கு. லட்சோபலட்சம் பெண்ணை பெற்றவர்களையும் பிள்ளைகளை பெற்றவர்களையும் கண்டு நெருங்கி பழகிய அனுபவத்தினால் சரீரத்தை ஊடுருவி மனத்தில் உள்ளதை பார்த்துவிடும் எக்ஸ்ரே அறிவு இருந்தது அவனுக்கு. காரியவாதி என்று அசட்டை செய்து விடாமல் கரைபொருளும் உற்சாகத்துடன் மாமாவைத்தான் பார்க்கவே முடியலை. ஆனால் உங்களை தான் என்னமா சொல்கிறது, எனக்கும் ஜோலி சரியாகத்தான் இருக்குது. ராட்சசன்னு பேரே ஒழிய நாரதர் மாதிரி நான் அலைகிறேன். கர்னூலில் ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் இருக்கார்,
வயது 50 தான் ஆறுது. சம்சாரம் இருக்காள், பிள்ளை இல்லை. அவருக்கும் ரொம்ப குறை, அந்த அம்மாளுக்கும் ரொம்ப குறை. கல்யாணம் வந்து செட்டில் பண்ணிவிட்டேன். நாளன்னைக்கு முகூர்த்தம், கட்டாயம் வரணும்னு அவர் பிடிவாதம் பண்ணுறார். போகாட்டா வருத்தப்படுவார். சரி, வண்டிக்கு டைம் ஆச்சு, அப்புறம் பார்க்குறேன் என்று மின்வெட்டு போல மறைந்து ஸ்டேஷனுக்கு போய் திருவனந்தபுரத்துக்கு டிக்கெட் வாங்கி கொண்டான். ராட்சசன் சரியான சுவிட்சைத்தான் அமுக்கி விட்டு சென்றான். கிட்டப்பாவின் மனதில் ஒரு மூலையில் இருந்து இருளை நீக்கிவிட்டது அது. இந்த காமாட்டியை பழிவாங்க ஒரு கல்யாணம் செய்துக்க வேண்டாமோ என்று வீராப்பாக நினைத்துவிட்டு பிறகு முடியுமா என்று சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தவருக்கு திடீரென்று தெளிவு, வெளிச்சம் எல்லாம் வந்துவிட்டன. பிள்ளை நல்ல காரணம். ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டு முகம் தெரியாதவனுக்கு சொத்தை கொடுத்து விட்டு போகிறதில் என்ன லாபம்? ராட்சசன் மனசு வைத்தால் வஞ்சம், சந்ததி இரண்டும் ஒரே கல்லில் அடிபட்டுவிடும். பெண் மாத்திரம் நல்ல சிவப்பு பெண்ணாக பார்க்க வேண்டும். 2-3 நாளாகியும் ராட்சசன் வரவில்லை. கிட்டப்பாவுக்கு அவனை இன்னும் பாராதது ஏக்கமாக கூட இருந்தது. இருப்பு கொள்ளவில்லை. 5-6 தடவை அவன் வீட்டுக்கு போய் அவன் கடைசி பிள்ளையை கண்டு, அப்பா வந்துட்டானாடா என்று கேட்டுவிட்டு வந்தார். 1 வாரம் கழித்து ராட்சசன் பேட்டி கிடைத்தது. ராட்சசனால் ஆகக்கூடாத காரியமாக இருக்கிறது. என்ன சுருக்கு, என்ன கெடுபிடி! அவன் அதற்காகவே பிறந்தவன். புள்ளி போட்டு விட்டான். ஆடுதுறை ஸ்டேஷனில் இறங்கி 1 மைலில் ஒரு கிராமம். கிட்டப்பாவும் அவனும் பெண் பார்க்க போனார்கள். மாடி வீடு இடிந்து கிடந்தது. வீட்டுக்காரரின் தகப்பனார் தெம்பாக இருந்து ஊர் வம்புகளில் மாட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டவராம். பிள்ளைக்கு வைத்து போனது மாடி வீடு, கடன் கொஞ்சம், உலகத்திற்கு கொஞ்சம். பிள்ளைக்கு அதை தாங்கி நிற்க தெரியவில்லை, தெம்பும் இல்லை. வீடு முன்பக்கம் இடிந்து விட்டது. கை வைத்தால் அது இது என்று 1000 எடுத்து கொண்டு போய்விடும். கல்யாணத்திற்கு இன்னும் 4 பெண்கள் இருக்கின்றன. முதல் பெண்ணுக்குத்தான் கல்யாணம் ஆகியிருக்கிறது. அந்த கொஞ்ச கடனில் 3/1 பங்கு அவள் தேடி வைத்துவிட்டு போனது தான். வேறு வழி, தகப்பன்காரன் சம்மதித்து விட்டான். பாழுங்கிணறானாலும் புதையல் கொடுக்கிற கிணறு, அவ்வளவுதான். பாக்கு வெற்றிலை மாற்றி முகூர்த்த தேதியையும் நிச்சயம் செய்து விட்டார்கள். இப்பொழுது இருக்கட்டும் என்று சொல்லி 2000 கொடுத்தார் கிட்டப்பா. கல்யாணம் நிச்சயம் செய்கிற மாதிரியே இல்லை. மனம் விட்டு வராத பேச்சு, ஆரம்பத்திலிருந்து அரசாண்ட நிசப்தம், பாழும் வீட்டில் பறந்த வௌவால், அழுது வடியும் சிவப்பு மண்ணெண்ணெயை அரிக்கேன், எல்லாம் சேர்ந்து சூதாட்ட விட மாதிரி செய்துவிட்டது வீட்டை. இவ்வளவு எளிதாக காரியம் முடிந்துவிடும் என்று கிட்டப்பா எதிர்பார்க்கவே இல்லை. அதனால்தான் திரும்பி ரயிலுக்கு வரும்போது, ராட்சசா, நீ உண்மையாகவே ராட்சசன் தாண்டா என்று மலைத்து போய் சொன்னார். இன்னும் 7 நாள், 6 நாள், 5, 4 நாட்கள் வேகமாக ஓடுவது போல இருந்தது கிட்டப்பாவுக்கு. முதல் நாள் தலை தெரிக்கிற வேகத்தில் பறந்து போய் இரவை கொண்டு வந்து விட்டது. கிட்டப்பா விவரிக்க முடியாத பயத்துடன் ராத்திரி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார். காலம் ஏன் இப்படி ஓடுகிறது என்று அவருக்கு புரியவில்லை. படுக்கையில் எழுந்து அடிக்கடி உட்கார்ந்து இருளை ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தவருக்கு காலத்தை வாலை பிடித்து நிறுத்த முயலுவது போலவும், அது நிற்காமல் அவரையும் சேர்த்து இழுத்து கொண்டு போவது போலவும் கனவு மாதிரி ஒரு தோற்றம் எழுந்தது. கனவாக கூட தெரியவில்லை. மீண்டும் மீண்டும் அது தோன்றியது. நனவுதானோ? வர வர தோற்றம் தேய்வு தெளிந்து நன்றாக தெரிகிறது. காலம் முரட்டுக்காளையைப் போல ஓடுகிறது. பஞ்சகச்சத்தின் நுனியை இடுப்பில் தூக்கிச் செருகி அவர் வாலை பிடித்து கொண்டு ஓடுகிறார். காளையா? இல்லை, நீண்ட ரயில் தொடர் மாதிரி இருக்கிறது. இல்லை, காளைதான். இல்லை இல்லை, ரயில்தான். இரண்டை போலவும் இல்லை. ரயில் மாதிரியும் இருக்கிறது. ரயில் துள்ளி துள்ளி ஓடுகிறது. காளை மாதிரி முகம், காளை மாதிரி வால், காலும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் உடல்தான் நீளமாக சிவப்பாக ரயில் பெட்டிகள் மாதிரி தோன்றுகிறது. என்ன? ரயில்தான். ரயிலின் வாலை பிடித்து கொண்டு ஓடுகிறார் கிட்டப்பா. வெற்றி உற்சாகத்தில் ரயிலின் காளை முகம் பூபால ராகம் பாடுகிறது. அரை தூக்கம் தெளிய மறுபடியும் படுக்கையை தடவி பார்த்து, கேமரா உள்ளில் படுக்கையில் தான் படுத்திருக்கிறோம் என்று ஆசுவாசம் அடைந்த கிட்டப்பாவுக்கு கமலத்தம்மாள் பூபாலம் பாடிக்கொண்டு கூடத்தை பெருக்குவது காதில் விழுந்தது. தூக்கம் தெளிந்து உலகத்திற்கு வந்து அச்சம் தெளிந்ததும் குழப்பம் தெளியவில்லை அவருக்கு.
அடுத்த வீட்டு வாசலில் சாணி தெளிக்கும் ஓசை கேட்டது. மாமா! ராட்சசன் குரல். திடுக்குற்றி எழுந்து வாசலுக்கு போனார் கிட்டப்பா. 2 மணி வண்டி, ஞாபகம் இருக்கட்டும். என்று அவர் இழுப்பதற்குள் ராட்சசன் போய்விட்டான் ஆற்றங்கரையை நோக்கி. உள்ளே வந்தார் கிட்டப்பா. பூஜை இலை மறையை திறந்து அகலை ஏற்றி வைத்துவிட்டு கோலம் போட்டு கொண்டிருந்தால் கமலத்தம்மாள். பார்த்து கொண்டே நின்றார் அவர். எத்தனை நாளில் நின்றிருப்போம் என்று அவருக்கு தெரியவில்லை. பல்லை தேய்ச்சி ஸ்நானத்தை பண்ணிவிடலாமே, வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன், காப்பி ஆறி போட போகிறது. ஒலிப்பிக்கொண்டு கொல்லை பக்கம் போனார் கிட்டப்பா. குளித்து விட்டு சமையலறையில் உட்கார்ந்து காஃபி சாப்பிடும்போது அவர், கமலம், உனக்கும் ஒரு குழந்தை காலகாலத்தில் பிறந்திருந்தா நீ இப்படி உண்டியாக தள்ளாடுவியா என்று கேட்டார். புனிதமான மந்திரத்தை சொல்லி அந்தராத்மாவின் களங்கங்களை அலம்பி சுத்தி செய்து கொண்டு விட்டது போல ஒரு நிம்மதி ஏற்பட்டது அவருக்கு அந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது. நீங்கள் இன்னும் குழந்தையாகத்தானே இருக்கேள், போராதா என்றாள் கமலத்தம்மாள். காமரா உள்ளில் போய் அவர் கண்ணை துடைத்து பாபத்திலிருந்து கரையேறின சந்தோஷத்தினால்தான் மனசிலே அழுத்தின சுமை இறங்கிவிட்டது. உச்சி வேளையில் ராட்சசன் வந்தான். 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போய் ரயில் ஏறினார்கள். அவர் கலகலப்பாக இல்லை. ராட்சசன் உற்சாகப்படுத்தி கொண்டே வந்தான். இந்த மாதிரி நிலையில் மௌனம் சகஜம் என்றுதான் அவனுக்கு அனுபவம் சொல்லிற்று. கும்பகோணம் வந்தது. ராட்சசா, இப்படி கொஞ்சம் இறங்கி காப்பி சாப்பிட்டுட்டு வரலாம் வா என்றார் கிட்டப்பா. இறங்கினார்கள். ஹோட்டலில் பெரிய பட்டியலாக போட்டார் கிட்டப்பா. காப்பி சாப்பிடும்போது ரயில் உதவே ராட்சசன் பாதி குடித்தபடியே டம்ளரை வைத்துவிட்டு, ஊதி விட்டாமாமா என்று நாற்கரையை விட்டு எழுந்து பறந்தான். போனா போட்டோம் என்று தான் வந்திருக்கிறேன், இந்தா பணத்தை கொடுத்துட்டு வா, வெளியில் எல்லாத்தையும் சொல்கிறேன் என்றார் கிட்டப்பா சாவதானமாக. பில் கொடுக்கும்போது வண்டி கேட்டை தாண்டி போய்விட்டது. ராட்சசா, விடிய காலமே நீ வந்து கூப்பிட்டே பாரு, அப்போவே நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டேன். மனசு குழம்புறது எனக்கு. சந்ததியை நினைச்சு நான் மனப்பூர்வமாக இந்த விஷயத்தில் இறங்கவில்லை என்று நிறுத்தி யோசித்தார் கிட்டப்பா. மனத்தில் உள்ள அந்த அழுக்கை ராட்சசனிடம் சொல்ல வேண்டுமா என்று ஒரு சந்தேகம் வந்தது. ஏன் சொல்ல வேண்டும்? தொடக்கூடாத ரகசியம், அதை அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கமலத்துக்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த உசிரை வச்சுட்டு வாழ அவசியம் இருக்குன்னு எனக்கு தோணலை. எனக்கு கண் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். திடீர்னு யாரோ போகிறார் போல் இருக்கிறது. திரும்பி பார்த்தால் ஒன்றுமில்லை. மறுபடியும் நிறுத்தினார். தொடக்கூடாத விஷயத்தை தொட்டு விட்டோமே என்று உணர்ந்து விழித்து கொண்டார். மேலே சொன்னார், 2000 கொடுத்ததை திருப்பி வாங்க வேண்டாம். இவ்வளவு மலிவாக நல்ல புத்தி யாருக்கும் கிடைக்காது. நீ சிரமப்பட்டதற்கு இந்த 100 ரூபாயை வச்சுக்கோ. அடுத்த வண்டியில் போய் அவளிடம் விஷயத்தை சொல்லிவிடு. மாமா, என்னது? ஏய் வண்டி என்று கூப்பிட்டார் கிட்டப்பா. வண்டி வந்தது. ஏறிக்கொண்டார். மாமா, நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன், நீ போ. எங்கே சாமி போகணும்? கண்ணாஸ்பத்திரிக்கு விடு. பகால் அங்கியர் கண்ணாஸ்பத்திரி தெரியுமோ இல்லையோ? தெரியுங்க. சரி. ராட்சசன் மனிதனாக மாறி வலவலத்து நின்று கொண்டிருந்தான். கதை முடிந்து விட்டது. முடிந்து எத்தனையோ நாளைக்கு ஆகிவிட்டது. ஆனால் மாதா கோயில் கண்டாமணியைப் போல அதன் பார்வை அவள் மனத்தில் இன்னும் எழும்பிக் கொண்டுதான் இருந்தது. இருள் சூழ்ந்து நட்சத்திரங்கள் வந்து இறைந்து விட்டன. எத்தனையோ நாழியாகிவிட்டது. கதையின் பார்வை அடங்கவில்லை. 3ஆம் நாளன்று சுந்தரம் அவள் எழுதிய கடிதத்தை பிரித்து படித்து கொண்டிருந்தான். அத்தானுக்கு அநேக நமஸ்காரம். உன் கதையை படித்தேன். நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஏன் நீ உண்மையை எழுதவில்லை? கமலத்தம்மாளுக்கு அவர் துரோகம் செய்யவில்லை என்று ஏன் பொய் சொல்லுகிறாய்? நேராக வந்து ஆடுதுறை ஸ்டேஷனில் இறங்கி என்னை கல்யாணம் செய்து கொண்டு சென்றவரை கும்பகோணத்தில் இறக்கி கண்ணாஸ்பத்திரிக்கு அனுப்பியது எதற்காக? அவருக்கு அவ்வளவு திடச்சித்தம் இருந்திருந்தால் அடுத்த விட்டு கிளவி என்னை துடைகால் என்று சொல்லும்படி ஏற்பட்டுறாது. கதை நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் பாதி பொய் என்று தெரியும் போது ஒருவித அதிருப்தியும் கசப்பும் உண்டாகின்றன. நீ என்ன நினைத்து கொண்டு அப்படி கற்பனை செய்தாயோ தெரியவில்லை. இப்படி நேர்ந்திருந்தால் ஏன் இப்படி நேர்ந்திருக்கக்கூடாது என்று கற்பனை செய்திருக்கிறாய். ரொம்ப அவசியமான கற்பனை தானா என்று சந்தேகமாக இருக்கிறது. எதற்காக இப்படி கற்பனை செய்ய வேண்டும்? நான் ஏன் திடச்சித்தமாக மாட்டேன் என்று சொல்லவில்லை என்று உனக்கு கோபமோ என்னவோ? மாட்டேன் என்று சொல்ல எனக்கு துணிச்சல் வரவில்லை. சொல்லியிருந்தால்
அரைப்பாள் வீடு முழுப்பாழாகி இருக்கும். அதற்குள் அமீனா புகுந்திருப்பான். உன் கதை முடியும் இடத்திற்கு கீழ் உள்ள விளம்பரத்தை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உனக்கும் அது விஐபி தரலாம். அது தற்செயலாகத்தான் அந்த இடத்தில் அச்சாகி இருக்க வேண்டும். இருந்தாலும் உன் பொய்யை அது நன்றாக எடுத்துக்காட்டும். அம்மாவுக்கு என் நமஸ்காரங்களை தெரிவிக்கவும். இப்படிக்கு சாவித்திரி. அவசரமாக பத்திரிகை எடுத்து சுந்தரம் கதை முடியும் இடத்தை பார்த்தான். மார ரசம். ஐயா, நீங்கள் அனுப்பிய மார ரசத்தை உபயோகித்தேன். ஆச்சரியமான ஔஷதம் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் 2 பாட்டில் உடனே அனுப்பி வைக்கவும். கையொப்பம் கிருஷ்ணசாமி ஐயர். 4/6/44. இழந்த வாலிபத்தை திரும்பப் பெற இணையற்ற சஞ்சீவி மாரரசம் எல்லா மருந்து வியாபாரிகளிடமும் கிடைக்கும். சுந்தரமும் அதை தற்செயலாக ஏற்பட்டது என்று நினைக்கவில்லை. ஆனால் கிட்டப்பா அதே வருஷம் ஜூலை மாதம் செத்து போனதால் அந்த 2 பாட்டிலை முழுவதும் உபயோகித்திருப்பாரா என்று சந்தேகம் எழுந்தது அவனுக்கு. அவர் செத்துப்போய் 4 வருஷமாகியும் இன்னும் அந்த கடிதத்தை வியாபாரி விடவில்லையே என்று ஆச்சரியமும் பட்டான் அவன். நிறைவு பெற்றது.